நாளைக்கு சண்டே எல்லோர் வீட்லேயும் நான்வெஜ் வாங்குவோம். சிக்கன் இல்லாட்டினா மட்டன் ரெண்டுலேயுமே இது இந்த கிரேவி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் என்னை பாராட்டி தள்ளுவீங்க. அப்புறம் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ இந்த கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் முக்கியமாக பிரியாணி மசாலா தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கரம் மசாலா வேணாம், பிரியாணி மசாலா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை அப்படியே தூவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம மட்டன் கிரேவி நல்லா தலை சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்ன பாராட்டி தள்ளுவீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.